ஒரு நாள் நாரத முனிவர் கைலாயத்திற்கு சென்று சிவன் மற்றும் பார்வதி தேவியிடம் ஒரு சிறந்த மாம்பழத்தை கொடுத்து, முதலில் உலகை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்ற சென்று விட்டார். விநாயக பெருமான் சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்து, நீங்கள் தான் என் உலகம் என்று சொல்லி மாம்பழத்தை கேட்டார். பார்வதி அவருக்கு மாம்பழத்தை கொடுத்து விட்டாள். பார்த்த முருகபெருமான் கோபமுற்று பழனிக்கு சென்று தண்டாயுத பாணியாக நின்றார். இந்த கதையை கேட்டிருப்பீர்கள். கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் பார்வதி தேவி விநாயகருக்கு மாம்பழத்திற்கு பதில் மாதுளைக்கனியை கொடுத்ததாக திருப்புகழில் பாடுகிறார். பல மருத்துவ குணங்கள் நிறைந்த மாதுளம் பூவை பூதலத்தில் மாதுளையின் பூ என்று அகத்தியர் குணபாடம் பெருமைப்படுத்துகிறது. மாதவி கண்ணகியிடம் முதிர்ந்த பலாக்காய், வளைந்த வெள்ளரி, மாம்பழம், வாழைப்பழம், செந்நெல் அரிசி, பால், நெய்யுடன் மாதுளையின் இளங்காயையும் சமைப்பதற்கு தந்ததாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். வைணவ ஆழ்வார்களில் ஒருவர் மற்றும் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தைதான் பெரியாழ்வார். குழந்தை கண்ணன் தூங்குவதைக் கண்டு யசோதையிடம் சென்று சிவன் ஒரு அன்பளிப்பை அனுப்பியதாக கூறுகிறார். உடையார் கனமணியோடு ஒன் மாதுளம் பூ இடைவிரவி கோத்த எழில் தெள்கினோடும் விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான். சிவன் தன்னுடைய வாகனமான காளையில் வந்து மாணிக்க கற்களும் ஒன் மாதுளம் பூக்களும் சேர்த்து கோர்த்த ஓர் அழகான அரைஞானை பரிசாக அனுப்பிவிட்டதாக கூறுகிறார். மாதுளை பழத்தில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்பது நம்பிக்கை. மாதுளை முத்துக்களை வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைப்பார்கள். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த அபிராமி பட்டர் மாதுளையை அம்பிகைக்கு இணையாக மாதுளம் போது என்றும் மாதுளம் பூ திறத்தாழை என்றும் அபிராமி அந்தாதியில் குறிப்பிடுகிறார். இப்படி தெய்வீக கனியாக கருதப்படும் மாதுளம் கனியின் பூ மிகவும் மென்மையாக இருக்கும் என்பதால் சிவந்த நிறம் கொண்ட மென்மையான மாதுளம் பூவை அபிராமி அன்னைக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் அபிராமி பட்டர். மானசீக வழிபாட்டில் அபிராமி அன்னையை தரிசித்துக் கொண்டிருந்த பட்டர் அபிராமி அன்னையின் புற அழகை வர்ணித்துக் கொண்டிருந்த போது அவளின் அகத்தோற்றமும் சிகப்பாகத்தான் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பதற்காக அகமும் புறமும் சிவப்பாக இருக்கும் மாதுளம் மொட்டை பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் தான் அம்பிகையை மாதுளம் போது என்று அழைக்கிறார். நன்றி.